நீங்க வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு சார் வெடியோர டான்ஸ் ஆட போறேன். டான்ஸ் ஆட போறீங்க தனியா? சரி அவளோட பெரிய ஃபேன். நீயா? யா சூப்பர் வீடியோ. டான்ஸ் ஆட. தங்கச்சி டான்ஸ் ஆடுறா. ஓகே அவ பார்க்க வந்தீங்க. டான்ஸ் பார்க்க வந்தீங்க நீங்க. ஓகே இந்த வீடியோல பாத்துருப்பீங்க எங்க ஃபெஸ்டிவல். நாற்பதினாலு நாங்க டார்ட்முண்ட். ஓகே போன வருஷம் இந்த கதை புத்தகம் வெளியிட்டான். ஹாய் வணக்கம் மக்களே, நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் ஒபோசன் இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விவாகான்ற 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேற்று சனிக்கிழமை நடந்து முடிஞ்சு வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வெகு சிறப்பாக நடந்துன்றது. இன்றைக்கு நிறைய சனம் வந்திருக்குது. என்ன காரணம் என்றால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாளினபடியாக நிறைய ஆட்கள் வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்க்கலாம் உள்ளுக்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது வெளிநாடுகள்லேருந்தும் இன்றைக்கு வந்து இந்த விளம்பரம் செய்யணுமாம் என்று சொல்லியிருக்கணும். அப்போ நாங்கள் வெளிநாடுன்றா சுவிஸ்லேருந்து வந்து செய்திருக்கணுமாம். எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் வாங்கோ. நான் சொன்ன மாதிரி நிறைய ஆட்கள் இன்றைக்கு வந்திருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா 1 மணி தான் ஆகுது மத்தியானம். இப்போ ஆட்கள் வந்துருக்கணும். அப்போ நிகழ்ச்சி 7 மணி வரைக்கும் இன்றைக்கு நடக்கும். இப்போ உள்ளுக்கு பாருங்கள் நிறைய ஆட்கள் வந்துருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மேக்கப் நடந்துருக்குது ஆட்களுக்கு. இவன் வந்து இந்த மேக்கப் பதிவோட்டு இவையில் இப்போ அந்த மேடையில் விட்டு வேண்டிய டேலண்ட்டை காட்டுறதா அந்த நிகழ்ச்சி. அதே மாதிரி இந்த ஒரு கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், அதாவது ஒரு பொம்பளையாலும் சரி மாப்பிள்ளையாலும் சரி அந்த கல்யாணத்துக்குரிய சாமானம் எல்லாமே ஒரு இடத்துல எடுக்கலாம் என்ற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி செய்யணும். அதாவது என்னென்னு சொல்கிறது, மணவரையிலேருந்து அதே மாதிரி இந்த வாசன திரவியத்திலேருந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாரிலேருந்து வேட்டிலேருந்து சகல விதமான இதுவும் இங்கே எடுக்கலாம் என்றது கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட என்ற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. நாங்கள் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து புதுசாக வந்துருக்குது. நேற்று இல்லை, இன்றைக்கு வந்துருக்குது. காய்ச்சி பார்ப்போம். வணக்கம். வணக்கம். இங்கேருந்து வாரீங்க? நான் ஆலந்திலிருந்து வரேன். ஸ்டுட்கார்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு, அங்க இருந்து வரேன். ஓகே, என்ன சம்பந்தப்பட்ட மாதிரி வச்சுக்கிறீங்க? நான் ஒரு கதை ஆசிரியர். ஓகே. போன வருஷம் இந்த கதை புத்தகம் வெளியிட்டான். அது ஒரு சின்ன லவ் ஸ்டோரி. ஆனா ஜஸ்ட் லவ் ஒரு பேஷன் மட்டும் லவ் இல்ல, அம்மா மகனுக்குள்ள லவ், சகோதரங்களுக்கு உள்ள லவ். நான் மெயினா எங்களோட கல்ச்சரை பற்றி எழுதியிருக்கிறேன். ஷார்ட்டா சொல்லியா என்ன கதைன்னு சொல்லுங்க, பிரச்சனை சொல்லுங்க. என்னடா அதுல ஒரு 2வது பிறந்த மகன், அவருக்கு என்னென்ன வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, என்ன மாதிரி அவற்றை வாழ்க்கையை கொண்டு போறார். அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட்ல அவர் அவற்றை பழைய தோழிய கண்டு அங்கிருந்து அவரோட கதை ஸ்டார்ட் ஆகுது. அவர் சேருவனேமா சேர மாட்டேமா, லவ் இருக்கா இல்லையா. எத்தனை வருஷம் செய்றீங்க இந்த இது? இப்பதான் முதல் புத்தகம் இது. இப்ப போன வருஷம் இந்த வருஷம் தான் வந்திருக்கீங்க. விவாகவும் இதுதான் இந்த முதல் புத்தகம் தொடக்கம். ஓகே, அவரோட உங்கள்ட்ட தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா உங்கள்ட்ட நீங்க அவைக்கு அனுப்பி வைப்பீங்களா? அவங்க தொடர்பு கொண்டு கேட்டா இந்த இன்ஸ்டா சேனல் மூலமா அமேசான்ல இந்த புத்தகத்தை அவங்களோட இன்ஸ்டா ஐடியா சொல்லுங்க. சைல்ட்ஸ் பை தனு. மக்களை பாருங்க, உங்களுக்கு இந்த புத்தகங்கள் வேணும்னு சொன்னா நீங்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்டு நீங்க உங்களோட புத்தகங்களை வீட்டுக்கு. யார்ஷா குயின் அவங்களோடது. அண்ட் என்னோட ஜுவல்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் வந்துட்டு சிந்து ஜுவல்லரி, ரொம்ப அழகான ஜுவல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம அவங்களுடைய ஸ்டாண்டையும் போய் நீங்க பார்த்துடுங்க. ஓகே ரைட். ஸோ நாங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டா ஷோ போலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க, போலாமா? யா நான் நேற்று சொல்லியிருப்பேன் இந்த விஷயம் என்னென்னா, இந்த மைக்கில் நாங்கள் மைக் கொடுத்தா கூட கதைக்கலாம் கிடைக்குன்னு சொன்னால் சரியான சத்தமாக இருக்குது. இந்த சவுண்டு வந்து அதாவது இந்த பாக்ஸில் வர சவுண்டு வந்து அலற சத்தம்ன்றபடியாக நாங்கள் இந்த ஆக்களோட கதைக்கலாமல் சரியாக கஷ்டப்படுறோம்னு சொன்னால் சரியான கஷ்டமாக இருக்குது. அந்த அலற சத்தத்துக்கு நாங்கள் அவையோட கதைக்குங்கிற அந்த மைக்கிலேயே வந்து அலற சத்தம் விடுது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ வணக்கம். வணக்கம். நாங்க ஹம்ல இருந்து வாரீங்களா? ஓகே, என்ன சம்பந்தமா இந்த விளம்பரம்? நாங்க வந்து கேக் டெசர்ட் செய்யறோம். நாங்க அது வந்து அதுதான் பிராண்ட் வியோ கட்டுவோண்டு. நாங்க மோஸ்ட்லி வெட்டிங் கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ், இப்ப சின்ன சின்ன குட்டி டெசர்ட்ஸும் நாங்க செய்வோம்.
ஸோ ஆனா மோஸ்ட்லி இப்ப டேஸ்டாவும் இருக்கணும் ஆனா அழகாவும் இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஃபோக்கஸ் மாதிரி இருக்கு. ஸோ யா இப்படி வந்து இப்படி செஞ்சா ஒரு வெட்டிங் மேச மாதிரி இப்படி இருக்கலாம்னு ஒரு கற்பனை மாதிரி நாங்க அப்படி செஞ்சுனாங்க. எல்லா விசேஷத்துக்கும் செய்து கொடுப்பீங்களா? பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுது. ஜெர்மன்ல மட்டும்தானா வேற ஒரு நாடுகளுக்கு போய்ங்களா? என்னது? ஜெர்மன்ல மட்டும்தானா வேற ஒரு நாடுகளுக்கு போய்ங்களா? இல்ல ஜெர்மன்ல தான் நாங்க நார்த் லைன் வெஸ்ட்பால்ல தான் கூடுதலா இப்ப ஆர்டர்ஸும் கூட வரைக்கல. அப்ப நாங்களும் டெலிவரி செய்ய தொடங்குறோம். சோ எல்லாம் பக்கத்துல இருந்தா தான் எங்களுக்கும் ஈஸியா இருக்கு. உங்களை தொடர்பு என்ன எந்த மூலம் தொடர்பு கொள்ளலாம்? உங்களை தொடர்பு கொள்றேன் எது மூலமா தொடர்பு கொள்ளலாம்? இன்ஸ்டாகிராம்ல நீங்க கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம். இந்த QR கோட் இருக்கு. நீங்க அதுல வந்து ஸ்கேன் பண்ணலாது. ஆனா சோ இது மூலம் தான் தொடர்பு கொள்ளலாம். உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் சொல்லுங்க ஒருக்கா. எங்க இன்ஸ்டாகிராம் வந்து வியோகாட்டோ. அதுல எப்படி எழுதிருக்கோ அப்படித்தான் நீங்க வியோகாட்டோன்னு கொடுத்து பார்க்கலாம். நன்றி. வணக்கம். நீங்க எங்க இருந்து வாரீங்க? நாங்க இப்ப லிட்ஸ்டாட்ஸ்ல இருந்து வரோம். ஓகே. நீங்க வந்து என்ன சம்பந்தமா இந்த விளம்பரம் செய்றீங்க? நாங்க காக்டெயில் சர்வீஸ் செய்றோம். ஓகே. அகென்டூர் சர்வீஸ், பர்சனல் சர்வீஸ், ஆட்கள் ஆர்கனைஸ் பண்றது, ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றது, பிளானிங் எல்லாம் செய்றோம். ஓகே. நீங்க ஜெர்மன்ல மட்டும் தான் செய்றீங்க? வேற வேற நாடுகளுக்கு செய்ற மாதிரியா? ஜெர்மன் மட்டுமா? ஜெர்மன் மட்டுமா இல்ல வேற வேற நாடுகளுக்கும் செய்ய? வேற நாட்டுக்கும் போறது. போய் செய்வீங்க? பிரான்சுக்கு போனாங்க, ஹாலந்து போனாங்க, ஓகே, ஸ்வைஸுக்கு போனாங்க. எல்லா நாட்டிலுமே செய்றாங்க. அவ ஃபேமஸான ஆள் தான். அப்ப ஃபேமஸான ஆள் தான். ஃபேமஸ் இல்ல, நாங்க நல்ல குவாலிட்டி செய்யறது. ஓகே. குவாலிட்டியால கூடுதலா புக் பண்றது. அது எல்லா கொண்டாட்டத்துக்கும் செய்வீங்க? பிறந்த நாள், சாமத்தியோடு, கல்யாண நாள், சாமத்தியோடு கம்பெனி. ஓகே. உங்களை தொடர்பு கொள்ளலாம். என்ன தொடர்பு கொள்ளலாம்? எது மூலம் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? இமெயில் அட்ரஸ், டெலிபோன், எங்க ஹோம் பேஜுக்கு போங்க. www.makandominosevents.de. ஓகே. நன்றி. வாழ்த்துக்களா. மேலும் மேலும். வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வாரீங்க? முல்லைஹைம்ல இருந்து. முல்லைஹைம்ல வந்து பக்கத்துல. என்ன சம்பந்தமா அந்த ரெக்ளாம் பண்றீங்க? இந்த நான் வெட்டிங்குக்கு ப்ளீட் டெக்கரேஷன் செய்யறேன். நான் சோ வெட்டிங்குக்கு நீங்க போகைக்குள்ள தட்டுகள் கொண்டு போறேன் நீங்க. சோ பலகார தட்டு, தேங்காய் தட்டு, பழத்தட்டு, அப்படி பூத்தட்டு, அப்படி 7 தட்டு இல்லாட்டி 9 தட்டு டெக்கரேஷன் செய்யறேன் நீங்க. அந்த அதுகள் நாங்க உங்களுக்கு செஞ்சு தருவோம். அந்த இது வந்து தாலிப்பெட்டி. இப்ப வெட்டிங்குக்கு தேவையான அந்த தாலி, கூறு, அதுகள் எல்லாம் வச்சு உங்களுக்கு வடிவா பேக் பண்ணி தருவோம். மற்றது சீர்வரிசை தட்டுகள். இப்ப நீங்க சீர் தட்டுகள் கொண்டு போறீங்கன்னா அதுக்குரிய சீர் தட்டுகளையும் நாங்க உங்களுக்கு வடிவா செஞ்சு தருவோம். உங்களோட தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? இன்ஸ்டாகிராம்ல தான் இப்ப நாங்க இருக்கிறோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா பேரை சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல அம்மா மேட் ஆபீஷியல் இருந்து அதுல இருக்குது. நீங்க அதுல சொன்னா ஓகே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. முதலாவதாக நான் கேஜி இம்போர்ட்டர்ஸ் எம்போரியம் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. இப்போ அப்பா தொடங்கி 28 வருஷம் ஆகுது. நாங்கள் லேங்கா, சாரீஸ், சில்ட்ரன் ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்லரி எல்லா ஐட்டமும் விற்கிறோம். இன்றைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக லேங்கா கொண்டு வந்து இருக்கிறேன். இப்போ சம்மர் வருது தானே, கொஞ்சம் மஞ்சள் நிறத்துக்கு மாறுவோம்ல, மஞ்சள் கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சாரீஸ், லேங்கா, மச்சிங்கா 2 பேர் உடுக்கலாம். அது போல வெரைட்டியான கலர்ஸ்ல, டிசைனுகள் எல்லாம் புது ஐட்டம் வந்திருக்கு. நீங்க வந்து பாருங்க. ஸ்டோர்ஸ்ல நல்ல டிசைன் ப்ராடக்ட் இருக்கு.
ஜெர்மனால முக்கியமானது சாப்பாடு. பார்த்தீங்கன்னா தெரியும், சாப்பாட்டுக்கு தான் நந்திஸில் லைனில் நிற்கணும். என்ன இல்லையோ முக்கியமாக சாப்பாடு தான். வணக்கம். என்ன நடக்குது? இந்த ஃப்ரெண்ட் வந்து டேட்டூ கிட்ட வந்ததா பார்த்தோம். அது உங்களோட ஃப்ரெண்டா? ஓகே. எங்கேருந்து வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். எங்கே வந்து நிற்கிறீங்க? இங்கே என்ன ப்ரோக்ராம் நடக்குது? விவாஹா தமிழ் ஃபெஸ்டிவல் 44 நாங்கள் டார்ட்முண்ட். டார்ட்முண்டா? அப்போ என்ன என்ன அது என்னத்தில் வந்தீங்க? சரி, அது சொல்லுங்க. இல்லை என்னத்தில் வந்தீங்க? காரில். தனியாக வந்தீங்க? தனியாக வந்து ஆக்களோட வந்து இந்த ஆக்கள் வந்து கிடையாது. நீ உங்களோட ஆக்கள். ஓ, நீ எங்கே இருக்கிற? உங்களுக்கு தெரியும். நீ எங்கே இருக்கிற? நீ எங்கே இருக்கிற? நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். வீட்டு பக்கத்தில் அவன் கஷ்டம் தாண்டி. ஓகே, என்ஜாய் பண்ணுவோம், சந்திப்போம். ஸோ வணக்கம். வணக்கம். நான் ஒரு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஜெர்மனில். என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் டிஎம்டி சர்ப்ரைஸ் டெலிவரின்னு சொல்லி ஜெர்மனியில் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் வந்து சிலங்கால் நடக்கிறத நீங்கள் கூடுதலாக பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இங்கே வந்து உங்களோட உறவினர்களை வந்து ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு கொடுக்குற முகமாக வந்து உங்களோட வீட்டில் விசேட நிகழ்வுகள் ஏதாவது நடந்தால் நாங்கள் வந்து உங்களோட சில வேளை உங்களோட உறவுகளை நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. அவங்க மூலமாக உங்களை ஒரு சந்தோஷப்படுத்தும் முகமாக வந்து நாங்கள் ஒரு என்னது கிஃப்டோ இல்லாட்டி என்ன சரி கொடுக்குறதுக்கு நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்படி நாங்கள் நடத்திட்டு வரோம். சிலங்காலையும் இது நடந்து கொண்டிருக்கு. அது மாதிரி நாங்கள் இங்கேயும் செய்யணும்டா ஒரு நினைச்சு நாங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதுபோல் உங்களோட வீடுகளையும் நடக்கிற விசேட நிகழ்வுகளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யணுமா இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து செய்வோம்ன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஜெர்மனில் மட்டும் தானே செய்கிறீங்க, இல்லாட்டி வேறு நாட்டில் செய்கிறீங்களா? சிலங்காவில் செய்கிறோம், அதோட இப்போ ஜெர்மனில். இப்போ நாங்கள் இங்கே எடுத்துட்டா ஜெர்மனில் மட்டும் தான் செய்யலாம், யூரோப்பில் கொண்டு போய் இங்கே இருக்கிறாங்க சில இல்லை. இன்னும் இப்போதைக்கு நாங்கள் ஆரம்பிக்கலாம், சேர்த்துட்டோம். என்ன கொண்டு உங்களோட தொழில்களாம்டா? நாங்கள் டிக்டாக் வலைதளத்தில் போட்டிருக்கோம். டிஎம்டி சர்ப்ரைஸ் சொல்லி. இன்ஸ்டாகிராம் இருக்கா? இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஐடிஎஸ் பேர் சொல்லுங்க. கீழே மென்ஷன் பண்ணி வரோம். ஓகே. டிக்டாக்ல இதில் போட்டுருங்க. ஓகே, சரியா. ஓகே மக்களை பாருங்கள், இவர் ஒரு ஜெர்மனில் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா தெரியுமா இல்லை, இந்த சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி செய்திருக்கு. நம்ம இந்த மூடிக்கணும் அப்படிலாம் போகிறீங்க. இந்த பொம்மை மிக்கி மவுஸ் அப்படியா போய் செய்யணும். அதே மாதிரி ஜெர்மனிலையும் செய்ய தொடங்கியிருக்கேன் புதுசாக. இப்போ உங்களோட ஆதரவை கொடுங்க, ஆதரவை கொடுத்து அவரையும் மேலும் மேலும், அதாவது இளம் சமுதாயம் என்றால் மறக்கக்கூடாது எல்லாத்தையும் என்றாக்காண்டி இளம் சமுதாயத்துக்கு நீங்கள் இப்படி ஒரு இதை கொடுத்து அவரை மேலும் மேலும் ஊக்குவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்ன ஸோ பிரஜில் எங்கேருந்து வர? ஒபாவசனில் இருக்கிற இதே ஸ்டார்ட்ல. எத்தனை வயசு? 14 வயசு. இங்கே என்ன விசேஷம் நடக்குது, என்ன நிகழ்வு நடக்குது? இங்கே மாடல்ஸ் வந்து ஓகே ஒர்க் ஷாப்லேருந்து மாடல்ஸ் காட்டுறீங்க. ஓகே. ஆடி அது உடுப்பெல்லாம் காட்டுறீங்க. ஓகே, உடுப்பெல்லாம் காட்டும். தனியாக வந்தீங்க இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். இவையா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இவன்ட்டு பாருங்கள் ஆக்கலை. நான் சின்ன சின்ன வட்டுவான். ஆனால் அவங்க தாங்கட அது எங்களுக்கு என்ன சொன்னது, ஜெர்மனியில் இருக்க வாழ்கிற இளம் சமுதாயம் சின்ன சின்ன பொடியங்கள் இப்படியான நிகழ்வுகள் வந்தால் தான் எங்களோட கலாச்சாரம் விளங்கும். அதுக்காக தான் வரையினோம். அதோட அவங்களையும் பாராட்ட வேண்டும். சொன்னால் கெட்ட எண்ணங்களுக்கு போகாமல் இப்படியான நிகழ்வுகளுக்கு வந்து எங்களோட தமிழ் கலாச்சாரங்களை தமிழ் கலாச்சாரம் தான் கிட்டத்தட்ட அப்படி தான் நிகழ்ச்சியாக நடக்குது. வந்து அவங்கள என்ஜாய் பண்ணுறாங்க. நன்றிடா பாவா, வாழ்த்துக்கள். எப்படி போகுது பிஸ்னஸ்? ஓகே, வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்களோட மனசை. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2வது வருஷம் நீங்கள் ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, எங்கே செய்றீங்க நீங்கள்? நாங்கள் ஆன்லைனில் சாரீஸ் ஜுவல்லரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய ரேஞ்சில் சாரி செஞ்சுருக்கோம். அப்புறம் அதுக்கு எதாவது சரி இருக்குது சாரி. இதெல்லாம் என்ன விலை, என்னென்ன விலையில் இருக்குது? எல்லாம் ஒவ்வொரு ப்ரைஸ். இதெல்லாம் 5,000 வரும். இந்த மாதிரி செயின் ஸோ இதெல்லாம் 15,000 வரும். 15 போட்டு இது தலைக்கு வைக்கிறது, பின்னாடி தலையில் வைக்கிறது 13 வரைக்கும் வரும். எல்லாம் மலிவான விலை தான் போட்டுருக்கீங்க? எல்லாம் மலிவான ஹோல்சேல் ப்ரைஸ்.
வணக்கம். ஓகே சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் இன்றைக்கு இவர் வந்து மாடல் செய்திருக்கிறாரு. மிக அழகாக இருக்குது. நீங்கள் இவரோட தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் அவர்கிட்ட நம்பர் போட்டிருக்கிறார். இந்த நம்பருக்கு அடித்து நீங்கள் தொடர்பு கொண்டு. வணக்கம், எப்படி போகுது பிஸ்னஸ் இன்றைக்கு? நான் சொன்ன மாதிரி தான் இது இவங்க வந்து இன்னொரு நிகழ்ச்சியோடு செய்ய போகிறாங்க. 4 மாதம் 4ஆம் தேதி சங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறாங்க. எந்த இடம்னு சொன்னீங்க? ஸ்வேல்மா பூப்பட்டாளுக்கிட்ட இருக்குது. ஸ்வேல்மெண்ட் இடத்துல செய்ய போகிறோம். நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். இதே மாதிரி தான் இருக்குது நிகழ்ச்சியும். என்ன சொன்னால் நாங்கள் வளர்ந்து வராங்களே கட்டாயமாக சப்போர்ட் கொடுக்கணும். அந்த விஷயத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அவைகளுக்கு உதவியாக இவரும் இருப்பார் நினைக்கிறேன். இவர் உதவியாக இருப்பார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அதை வீடியோ எடுக்க வருவேன், யூடியூப்பில் வீடியோ எடுக்க வருவேன். நன்றி அண்ணியா, மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள். எங்கேருந்து வரீங்க? நான் ஜெர்மனிலேருந்து வரேன். ஜெர்மனியில் எந்த சிட்டி? ஹம் பக்கத்துல இருந்து வரீங்களா? ஓகே. நீங்கள் என்னத்துக்காக நீங்கள் வந்துருக்கீங்க இன்றைக்கு? இன்னைக்கு சார் வெடியோட டான்ஸ் ஆட போகிறேன். டான்ஸ் ஆட போகிறீங்க? தனியாக ஆட போகிறீங்களா இல்லை குரூப்பா? குரூப்போட டான்ஸ் இருக்குது. இந்த குரூப் உள்ளுக்கு இருக்காங்க. ஓகே. நீங்கள் வந்து நேற்று வித்தியாசம் வந்தவங்க கிடக்கு, வேறு மாடலில் வந்தவங்க கிடக்கு. ஆமாம், நேற்று வந்து மாடல், இன்னைக்கு வந்து டான்ஸர். ஓகே, டே டான்ஸ். அப்போ குத்தாட்டம் வந்து இருக்குது. குத்து டான்ஸ். அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கீங்க உங்களோட குத்தாட்டத்தில்? ஆமாம். ஓகே, நன்றி கதைச்சதுக்கு. மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்களா? தேங்க்யூ. இதை பாருங்கள், அம்மான்னு சொல்லி பச்சை ஊற்றிருக்கணும். அவருடைய எங்கள் வணக்கம். எங்கேருந்து பாருங்க? பூப்பட்டாலேருந்து. ஓகே. அம்மாண்டு பச்சை ஊற்றின பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அம்மாவில் அன்பம் சரியான பாசம் என்ன? ஸோ இவாடா கஞ்சி அக்காவோட. அக்கா நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து பாருங்க? ஓகே. வெசல்லையும் வச்சுருக்கேன். ஓகே. உங்களை தொடர்புன்னு சொன்னால் இன்றைக்கு மலிவு விற்பனையில் குத்துருங்க. 2 டைலையும் குத்துறீங்க. இங்கே பாருங்கள், இது அப்பா, அது வந்து அம்மான்னு சொல்லி குத்துறார். இதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க இந்த குத்துனது? இப்போ இதில் நோமலா இன்றைக்கு விவாக மெஸ்ஸுன்றதுனால 80 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சென்னையில் 80 ஒரு காக்குத்த 80. ஓகே, ஒரு காக்குத்த 80. ஒரு அப்பா ஒரு அம்மான்னு சொல்லி பச்சை ஊத்துறதுக்கு 80 யூரோ. உங்களுக்கு கடையாண்டு சொல்லி இருக்கா இல்லாட்டி? கடையாண்டு எங்கே இருக்காது? எஸ்எல்ல இருக்குது. ஓகே. கேளுங்க மக்களே, நீங்கள் வேறு இடங்களில் குத்துற விட இங்கே வந்து மலிவு. அவள் சொன்ன மாதிரி தான் மலிவான விலையில் பச்சை குத்துறா. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அவள் தொடர்பு உள்ளன்னு சொன்னால் உங்களோட இன்ஸ்டா ஐடியா சொல்லுங்க அக்கா. ஓகே, கேட்டிங்களானே? அதன்படி தொடர்பு கொண்டு அவாக்கும் நீங்கள் ஒரு பங்களிப்பை செய்யுங்க. நான் தெரிஞ்சால் தான். எங்கேருந்து வரீங்க? பாரிஸ்ல இருந்து. ஓகே, பாரிஸ்ல இருந்து இங்கே என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன விஷயமா இங்க கிறிஸ்டல் ஈவென்ட்டை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். ஜெர்மனி பீப்புளுக்கு வந்து எங்களை பற்றி தெரியணும்னு, நாங்கள் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் இதெல்லாம் சரி மாணவர் செட்டுலானே செய்து கொடுக்குறீங்களோ? ஜெர்மனியில் செய்கிறீங்களா இல்லை ஃப்ரான்ஸில் மட்டும் தான் செய்து கொடுக்குறீங்களோ? நாங்கள் வந்து கொலாபரேஷனில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஃப்ரம் பாரிஸ், என்னோட பார்ட்னர்ஸ் ஃப்ரம் பெல்ஜியம். ஸோ எங்களால் வந்து பாரிஸ், பெல்ஜியம், ஹாலண்ட், ஜெர்மனி எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். ஓகே, நன்றியா. வணக்கம். எங்கேருந்து வரீங்க? எஸ்எல்லேருந்து வரீங்களா? இன்றைக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குது? 2026. இது எத்தனை வருஷமாக நடக்குது? எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷமா நடக்குது. 3-4 வருஷமாக நடக்குது. 3வது வருஷம் பாருங்களா? எப்படி இருக்குது இன்றைக்கு பார்க்க? நல்லா இருக்குது. அது என்ன சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி? ஈவெண்ட், கல்யாணம், ஃபங்க்ஷன் ஏதாவது செய்கிறண்டால் உங்களுக்கு தேவையான எல்லா வெண்டர்ஸும் இங்கே இருக்குது. அதாவது ஸ்வீட்ஸ், உடுப்பு, நகை எல்லாம் உங்களுக்கு எல்லாமே இதில் இங்கே சகல விதமான இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. அதை பற்றி தான் இந்த ஒரு என்ன சொல்ற விளம்பர நிகழ்ச்சி விளம்பர நிகழ்ச்சி. இவா தெரியுமா நினைக்கிறேன். ஒரு ஃபேமஸான ஆள். அதான் இவா கூப்பிட்டு இலக்கி நான் இதை இன்டர்வியூ எடுக்கணுமென்ற எடுத்துருக்கிறேன். நீங்கள் காய்ச்சல் மாரி சந்தோஷம். நன்றியா.
ஸோ அவ்வளோதான் நன்றியா வா 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 இல்லை வா 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 கண்ணம்மாக்கா தெரியுமா நம்மக்காவா ஓ பெரிய யூடியூபர் வா வா யூடியூபர் யூடியூபரை பேன் பண்ணியாச்சு டிக்டாக்கர் டிக்டாக் மட்டும்தான் டிக்டாக் லைவ் எல்லாம் போவா ஓகே சரி அவளோட பெரிய ஃபேன் நீயா யா சூப்பர் வீடியோ அவ நீ சும்மா சொல்ற வேகடாக்கு இல்ல உண்மையாவா போடுங்க காட்டுறேன் சரி நீங்க லிங்க்ல போடுங்க தெரியுமா தெரியுமா தெரியும் நான் எஸ்எல்ல வந்து தைப்பொங்கல் விழா எடுத்துறேன் தைப்பொங்கல் விழா எடுத்து தைப்பொங்கல் விழா எடுத்து பாத்தீங்களா தைப்பொங்கல் வீடியோஸ் அது தெரியும் எனக்கு அவன் என்ன செய்யறான் கண்ணம்மாக்காவை ஃபாலோ பண்ணுங்க கண்ணம்மாக்கா ஃபாலோ பண்ணுங்க ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கூடுதலாக சொல்றா நான் பார்க்குறேன் அவன் கூட ஏதாச்சும் சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா இன்ஸ்டாகிராம் வந்து be.keda KEPHA ஓகே நான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணுங்க நீங்கள் ஸ்ரீலங்காவா இந்தியாவா பிறந்தது இந்தியாவில் ஆனால் பூர்வீகம் அப்பா அம்மாக்கு எல்லாம் வந்து தமிழிடம் தமிழ் ஓகே ஸ்ரீலங்கா ஓகே நன்றி அதான் கேட்க வேண்டியச்சுனா ஓகே நன்றி கேச்சாக்கு நன்றியா ஹாய் விஹாய்சு மஹானா எங்கேருந்து wohnst du hier Deutschland Welche Stadt Oberhausen okay என்ன கதைக்க போறீங்க ஸோ பஸ் எல்லாம் கலந்து கதைக்க போறீங்க நீங்கள் என்ன டான்ஸ் செய்தீங்களா இன்றைக்கு அப்போ ஏன் வந்தீங்க இன்றைக்கு என்ஜாய்மெண்ட் தங்கச்சி டான்ஸ் ஆடுறா ஓகே அவ பார்க்க வந்தீங்க டான்ஸை பார்க்க வந்தீங்க நீங்கள் டான்ஸ் ஆட தெரியாதா உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறா நினைக்கிறேன் சாவித்ரி டீச்சர் நான் தெரியும் சாவித்ரி டீச்சர் நான் முதல்ல அவட்ட நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் போய் பாருங்கள் எஸ்எல்வியோன்னு சொல்லி டிக்டாக்லேயும் எஸ்எல்வியோன்னு சொல்லி அதில் போட்டிருக்கேன் சாவித்ரி டீச்சர்கிட்ட டான்ஸ் பாருங்கள் கதைச்சில் மகிழ்ச்சி நீங்களும் மேலும் மேலும் வளரணும் டான்ஸ் ஆடணும்னு வாழ்த்துக்களா நன்றி வணக்கம் எங்கேருந்து வரீங்க பூப்பட்டிலேருந்து வரீங்க என்னத்துக்கான நீங்கள் வந்திருக்கீங்க நான் இன்னைக்கு வந்து என்ன ப்ரெசென்டேஷன் பண்ண வந்தேன்னா நான் வந்து ஒரு 3 வருஷம் சேர்ந்தேன் அதாவது தமிழை சொல்லணும்னா அறிவிப்பாளர் நான் வந்து ஈவெண்ட் உங்களோட கல்யாணம் சாமத்திய வீடு பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் அரங்கேற்றம் எல்லாம் மொழியன் பண்ணுறேன் நான் அவளோட அறிவிப்பு செய்கிறேன்னா எந்த அறிவிப்பில் என்ன ஸ்பெஷல்னா நான் வந்து 3 மொழியிலேயும் செய்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கு சுத்த தமிழ் அதாவது ஆங்கிலமும் வாழ்விட மொழியான ஜெர்மனும் கலக்காத சுத்த தமிழில் அறிவிப்பு வேணும் கேட்டால் கூட மொத்தமாக சுத்த தமிழில் எந்தவித கலப்பும் இல்லாமல் என்னால் அந்த அறிவிப்பு செய்து தர முடியும் எந்த நோக்கம் என்னென்னா நான் எப்பயும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கவனிக்கிறது என்னென்னா மக்கள் வந்து அந்த விழாவோட ஒன்றிணையாமல் முடிஞ்சால் காணும் வீட்டை போனால் காணும்ன்ற மனநிலைமையில் இருக்கிறத நான் நிறைய ஃபங்க்ஷனில் கவனிச்சிருக்கேன் அதனால் எந்த முயற்சி என்னென்னா அவைய வந்து உங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்டில் இணைச்சி வச்சு அவைக்கும் அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஐடியா ஸோ எனக்கு வந்து இப்போ வளர்ந்து வரப்படி இது 10 வருஷமாக நான் லைடன்ஷாஃப்ட் அதை வந்து பேஷனாக செஞ்சதை இப்போ நான் அது ஒரு ப்ரொஃபஷனாக செய்வோம்னு பார்க்குறேன் என்ன கனடா லண்டனில் இது ஒரு ப்ரொஃபஷனாக உருவெடுத்திருக்குது ஜெர்மனில் இன்னும் அது பெருசாக பழக்கப்படையில அதனால் அது பழக்கப்படுத்துகிற முதல் ஆளாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் உங்களோட ஃபங்க்ஷனில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்க முடியும் அதோட உங்களை தொடர்பு கொள்றது சொன்னால் என்ன எது மூலம் தொடர்பு கொள்ளலாம் இன்ஸ்டா மூலம் தொடர்பு கொள்ளலாம் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க தியா வசந்தன் தியா வந்து THIYA வசந்தன் நீங்கள் இன்ஸ்டா மூலம் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே மக்களை பார்த்துறீங்க தானே அவாக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க ஜேமனில் ஒரு புது வளர்ந்து வர ஒரு ஆள் அவாக்கும் உங்களோட வாய்ப்பை கொடுத்து அவாக்கு சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் எங்கேருந்து வரீங்க ஹோலண்ட்லேருந்து வரோம் லேங்காப்லேருந்து ஹோலண்ட்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் இப்போ என்ன விசேஷம் என்னத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க நாங்கள் இங்கே வந்து முரசம் தமிழ் ஃபேஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் அவுட்டோர் ப்ரோக்ராம் செய்கிறோம் இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை இது ஃபுல்லாக வந்து வெளி ப்ரோக்ராமாக இருக்குது ஓகே கடைகள் பாட்டுகள் கொண்டாட்டங்கள் சாப்பாடு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லா ஆக்டிவிட்டி ஃப்ரீ பார்க்கிங் ஃப்ரீ என்ட்ரன்ஸ் ஸோ நல்ல ஆக்கள் வருவீனும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாங்கோ இங்கே கிட்டத்தட்ட இந்த ஜேம் போர்டர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் அது ஆகன்லேருந்து 15 கிலோமீட்டர் ஆகன்லேருந்து 15 கிலோமீட்டர் ஓகே கிட்டத்தட்ட அப்போ அட்ரஸ் சொல்ல முடியுமா மேகாலாந்து லான்ஸ்காப் இதில் காட்டு இருக்கு அட்ரஸை காட்டுங்க இருக்கா மேகாலாந்து லான்ஸ்காப் ஹோஃப்ஸ்ட்ராட் 13-15 நெதர்லாந்து ஓகே எப்போ நடக்குது 30-31 மே ஓகே பாருங்கள் 30-31 நடக்குது நீங்கள் போகலாம் ஜெர்மனியில் இருக்கிறார்கள் இதில் விருப்பம் இருந்தால் போய் உங்களோட பங்களிப்பையும் கொடுக்கணுன்ற கணத்தில் அவர் அங்கே ஹாலண்ட்லேருந்து இங்கே வந்திருக்கிறார்
இந்த தமிழாக்களை தேடி அவருக்கு நீங்கள் ஒரு சான்ஸை கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுமாறு கேட்டுக்கொள்க. நன்றி. நன்றி. வணக்கம். நிகழ்ச்சி முடிகிற அளவுக்கு வந்துட்டுது. எப்படி இருக்கு இன்றைக்கு? நல்லா சூப்பராக இருக்குண்ணா. உங்களுக்கு என்ன மாதிரி இன்றைக்கு ஆக்கள் கஸ்டமர் வந்தவையா? ஓகே. அப்போ உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் முறை ஓகே இருந்தது இன்றைக்கு. அதோட நீங்கள் எங்களோட SLVக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் நன்றி, அதில் சொன்னதுக்கு நன்றி. ஓகே, உங்களுக்கும் மேலும் மேலும் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த எப்போ நிகழ்ச்சி? என்ன நிகழ்ச்சி அடுத்த என்ன நிகழ்ச்சி இருக்கு? அடுத்த என்ன நிகழ்ச்சி? நீ சங்கமம் 4ஆம் தேதி 4ஆம் மாதம் சங்கமம். அதுக்கு எல்லாரும் பாங்க மறந்துடாம பாருங்க. நிகழ்ச்சி முடிகிற அளவுக்கு வந்துட்டுது. ஓகே, படிவா நாங்கள் என்ஜாய் பண்ணினாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சது. ஆக்கள்லாம் வெளியில் போய்கொண்டிருக்கிறோம், ஒரு ஆக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இனி அடுத்த வருஷம் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.